இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவரிடத்தில் என்னோடு கூட பேசுங்க. இன்னைக்கு நான் கேட்கிற இந்த காணொளி என்னுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அநேக நாட்களாக குழப்பங்களுக்கு பதிலாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கிறதும் ஜீவன் உள்ளதுமாக இருக்கிறது. நீங்கள் பேசுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். வேதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த நாள் பிரயோஜனமாக இருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, இந்த வேளையிலும் கூட இந்த காணொளி மூலமாக இதை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன தேவன் திட்டமும் தெளிவும் தீர்க்கமுமாய் பேசுங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கான ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். உங்களுக்கான ஒரு கிரீடம், அந்த கிரீடம் வெற்றியின் கிரீடம். ஒரு ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது யுவர் கிரவுன் ஆஃப் விக்ட்ரி என்று சொல்லி. அதன் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு கிரீடம். உங்களது வெற்றியின் கிரீடத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்கள் வெற்றியின் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஸோ ஹோல்டு டைட்லி, அதை டைட்டாக பற்றி கொண்டு நீங்கள் ஓடத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல பரிமாணங்கள் இருக்கும், பல கிரீடங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா பூமிக்கான காரியங்களை மாத்திரமே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி. உலக பிரகாரமாக சில டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், சில லீக் மேட்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கிரிக்கெட் மேட்சாக இருக்கலாம், ஈவன் ஃபுட்பால் ஆர் சம் டோர்னமெண்ட்டாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு டீம் முதலாவதாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ஒன்று ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இந்தியா இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. சில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சில டீம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில தோல்விகளை சந்தித்து கொண்டு செமிஃபைனலுக்கு வரும். சில டீமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க ஒரு தோல்வியுமே அடைஞ்சிருக்காது. ஸோ எல்லா லீக் மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருப்பாங்க, செமிஃபைனல் வந்திருப்பாங்க, செமிஃபைனல்லையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சில டீம் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைனல் மேட்ச்சில் அந்த டீம் தோற்றுரும். இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட அவங்க இது வரைக்கும் தோல்வியை கண்டதே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஃபைனல் மேட்ச்சில் அவர்கள் தோற்றதுனால அந்த வெற்றி கிரீடம் அவர்களுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த வின்னருக்கான ஒரு கிரீடம் அவர்களுக்கு கிடைக்காது. அந்த ஃபஸ்ட் பிளேஸுங்கிறது அவர்களுக்கு கிடைக்காது. அந்த வருடத்தில் வின்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிற அந்த டீம் ஒருபோதும் தோல்வி அடையாததாக அல்ல, கடைசியில் வெற்றி கொண்டதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டதான ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த லீக் மேட்சஸ் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது நாம் விரும்புகிற ஒரு காரியம், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், சரியாக படிக்கணும், ஞானம் வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் போய் நாம் ஜெபிப்போம். வேற காரியங்கள் நாம் அதிகமாக தேவனிடத்தில் போய் கேட்டிருக்க மாட்டோம். Most of the people go to God in their childhood to ask knowledge, wisdom. ஸோ அதைத்தான் நாம் கேட்போம். நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் யாக்கோபு 1:5 கூறப்பட்டதாக தான் இருக்கும். அப்படியாத்தான் நம்ம போய் கேட்டிருப்போம். நம்ம தேவனிடத்தில் போயிட்டு நம்ம அதற்காகத்தான் நாம் நின்று கொண்டு இருப்போம். அநேக நாட்கள் ஞானத்தை கொடுங்க, படிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க. அப்புறம் சில காரியங்கள், சின்ன காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம். எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க ஏசப்பா, சைக்கிள் வேணும், எனக்கு வெகு தூரமாக நான் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு இது வேணும் அது வேணும். ஒரு சின்ன காரியங்கள் நாம் கேட்டிருப்போம். வெகுவான காரியம் ஞானமாகத்தான் இருக்கும். அதன் பின்பு நம்மளுடைய பருவங்கள் மாறுகிறது.
அதில் நாம் வரும்பொழுது ஒரு படி மேலாக நம்முடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் சற்று மாறுகிறது. அப்படியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு படிப்பில் வெற்றி பெறணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நாம் 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் எடுக்கணும், ரொம்ப ஞானமாக எடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து ஓடிக்கொண்டு அதில் வெற்றி பெற்று விடுவோம். அதில் வெற்றி பெற்றிருப்போம். அதில் வெற்றி பெற்றவுடன் நாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் கெரியர் சூஸ் பண்ணுறதுக்காக நாம் ஓடிக்கொண்டு இருப்போம். அதிலும் வெற்றி கொண்டிருப்போம். லைஃப் கெரியர்லேயும் வெற்றி பெற்றிருப்போம். நான் ஆசைப்பட்ட படிப்பு சில சமயங்களில் தோல்வி பெற்றிருக்கலாம். சில சமயங்களில் சிலர் அந்த காரியத்தில் தோல்வி பெற்றிருக்கலாம். ஆனாலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம், நின்று விடவில்லை. ஓடிக்கொண்டிருப்போம் லைஃப் கரியருக்காக. அப்பொழுது நம்மளுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் வேறாக மாறுகிறது. அப்பொழுது நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் என்று சொல்லி வருகிறது. அதிலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபங்கள் விண்ணப்பம் மாறுகிறது. அந்த பருவத்தில் நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது நமக்கான காரியங்கள் வேறுபடுகிறது. ஆனாலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அது வெற்றியா தோல்வியாக முடிகிறதா? அப்படியாக அல்ல. அதை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் கேட்டு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நான் அப்படி ஒவ்வொரு டோர்னமெண்ட், நான் சொன்னது போல் லீக்ஸ் டோர்னமெண்ட்ஸில் சொன்னது போல் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் நம்ம வெற்றியோ தோல்வியோ, ஆனால் எப்படியாக நம்ம இந்த செமிஃபைனலுக்கு வர வேண்டும். சில சமயங்களில் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வந்திருப்போம். சில சமயங்களில் சில தோல்விகள் நாம் அடைந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட அப்படியே நம்ம ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு வந்துடுவோம். பட் செமிஃபைனல்லையும் ஜெயிச்சிடலாம். பட் ஃபைனல், இதை நாம் அநேக நேரம் மறந்து விடுகிறோம். நம்முடைய ஃபைனல் மேட்ச் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தை நாம் சென்றடைய வேண்டும். நாம் இந்த பூலோகத்தில் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நான் இதற்கு முன்பாக சொன்ன எல்லா காரியங்களும் அது பூமிக்குரியவைகள். நீங்கள் பட்டம் பெற்றிருந்தாலும், நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதித்தாலும், உங்களுடைய மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தாலும், உங்களால் பரலோகம் போக முடியலன்னா நீங்கள் கைவிடப்பட்டு விடுவீங்கள். உங்களுக்கான கிரீடம் அங்கு வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்படும். மேலானவைகளை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த வெற்றி அப்போ அவசியம்தானா? ஆம், அவசியம்தான். இந்த வெற்றியும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவனை ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற்றவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் லைஃப் வின்னிங் சேலஞ்சஸாக எடுத்துக்கொண்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜை நீங்கள் கடக்கும் பொழுதும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றே தான் தேவன் விரும்புகிறார். உங்கள் வெற்றியின் கிரீடத்தை ஒருவனும் பற்றி கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு அதை நீங்கள் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியின் கிரீடம் பூலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது சரிதான், நீங்கள் சொல்லுவது சரிதான். ஆனாலும் கூட அந்த பாதையில், அந்த ஓட்டப்பாதையில் ஒன்றுமறியாத நான் எப்படியாக ஓடுவேன்? அநேக தடைகள் வருகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது. நான் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வருகிறது. என்னோட வாழ்க்கையில் புயல் காற்றாக அடித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 1992 பார்சலோனா ஒலிம்பிக் ஒரு 400 மீட்டர் ரேசல் டெரக் ரெட்மேன் என்று சொல்லி ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தார். ஓட்டத்தை ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருந்தார். சரியாக சில வினாடிகளில் அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. அவரால் அதற்கு மேலாக ஓட முடியவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது, முகம் வேறுபட்டது. அவர் அழுது கொண்டே, அவர் நின்று விடவில்லை. ஆனாலும் அவர் நொண்டிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தார். அவருக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஓட்டப்பாதை, அந்த ஓட்டப்பாதையில் அவர் ஓடிக்கொண்டு தான் இருந்தார். அவருடைய கண்கள் கண்ணீர்களால் நிரம்புகிறது. சோகங்கள் தாக்கியது. சற்று யோசித்து பாருங்கள்,
எத்தனை நாள் பயிற்சி அடைந்திருப்பார், எத்தனை நாள் பயிற்சி மேற்கொண்டிருப்பார். வாழ்க்கையில் சிறு வயது முதல் எத்தனை முறை தோல்வியுற்றிருப்பார், எத்தனை காரியங்களில் தோல்வியுற்று பயிற்சி பெற்று இந்த ஒரு ஓட்டத்திற்கு அவர் வந்திருப்பார். ஆனாலும் அவரால் அந்த வெற்றி கிரீடத்தை அவர் அடைந்து முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கம், கண்ணீர் வழிந்தோடியது. ஆனாலும் அவர் நின்று விடவில்லை. அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் நொண்டி 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 ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு நபர் ஓடிக்கொண்டு வந்தார். திடீரென ஒரு நபர் ஓடி வந்து அவருடைய கரத்தை அவர் அப்படியே அவருடைய தோள் மேலிலே போட்டுக்கொண்டு அவரும் கூட சேர்ந்து ஓடும் பொழுது அந்த டெரக் ரெட்மேன் அவர் அழுது கொண்டே அவர் தோள் மேலே சாய்ந்து கொண்டு நின்று விடவில்லை. இருவரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த எண்ட் மார்க்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவனுக்கான நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஓட்ட பாதையில் அவன் பிரச்சனை வந்த பொழுது, பாடு வந்த பொழுது, வழிகள் வந்த பொழுது அவன் நின்று விடவில்லை, ஓடிக்கொண்டிருந்த அந்த நபர் வேறு யாருமில்லை, அவருடைய தந்தை ஜிம். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜை நீங்கள் கடக்கும் பொழுது, நீங்கள் பரலோகத்திற்கு நோக்கி ஓடும் பொழுது, உங்களுடைய கிரீடத்தை அடையும்படி ஓடும் பொழுது, சில சமயங்களில் உங்களுக்கான சூழ்நிலைகள் தடுக்கப்படும், மாறும். சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அது என்ன ஸ்டேஜில்னாலும் வரலாம். ஆனால் ஒன்று நினைவு கொள்ளுங்க, நீங்கள் கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, உங்கள் பாதையில் ஓடும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் வந்து உங்கள் கரத்தை அவர் தோள் மேல் போட்டுக்கொண்டு உங்களை வெற்றி கிரீடத்தை அடையும்படிக்கு அவர் உங்களை ஓட வைக்க வேண்டும் என்று தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தோல்வி அடைய அவர் விரும்பவில்லை. நீங்களே தோல்வி அடைய வேண்டும் என விரும்பாத பொழுது, உங்களை படைத்தவர், உங்கள் மேல் அன்பாயிருக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை செலுத்துபவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் தோல்வி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அந்த ஓட்டப்பந்தயம் முடிந்தது. ஸ்டீவ் லீவிஸ் என்கிறதான ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 44 செகண்ட் அவர் ஜெயித்தார். ஆனாலும் அந்த 65,000 ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்கள் உடைய கவனமெல்லாம் யார் ஜெயித்தாங்க என்று சொல்லி கூட அவர்கள் பார்க்கவே இல்லை. எல்லாருடைய மனதையும் அந்த டெரக் ரெட்மேன் தான் பறித்து கொண்டார். ஒரு விடாமுயற்சி. அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் அந்த பாதையில். அவர் நின்று விடவில்லை. அவருடைய தந்தையார் வந்து அவரை அணைத்து கொண்டு அவர் ஓடும் பொழுது, நம்முடைய வாழ்விலும் நாம் தோல்வியுற்று சில சமயங்களில் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியல, நான் தோல்வி அடைந்து விட்டேன்னு நினைக்கும் பொழுது, இயேசுவானவர் வந்து உங்கள் கரத்தை அவர் தோள் மேலில் போட்டுக்கொண்டு உங்களை வெற்றி பாதையில் நடத்தும் பொழுது, உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு வெற்றியின் கிரீடம், உங்களின் வெற்றியின் கிரீடம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொண்டிரு. அதை ஒருபோதும் விட்டுவிடாதே. அதை ஒருபோதும் உலகத்துக்கான காரியத்திற்காக விட்டுவிடாதே. வெகு நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு கோட் எழுதி கொண்டிருந்தேன், ஒரு வரி எழுதி கொண்டிருந்தேன். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்ததால் ஒரு வரி எழுதினேன். Give anything for Jesus, but don't give up Jesus for anything. இயேசுவுக்காக எதை வேணாலும் விட்டு கொடு, ஆனால் எதற்காகவும் இயேசுவை விட்டு கொடுத்து விடாதே. சற்று சிந்திப்போம், சற்று யோசிப்போம். வெளிப்படுத்துதலில் நாம் வாசித்த அந்த காரியத்தின் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக இயேசு இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். அந்த 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கண்களை மூடுவோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் இந்த காணொலியை கேட்டிருக்கிறவர்கள்
எங்களுக்காக நீங்கள் பேசின வசனங்களுக்காய் நன்றி. நீங்கள் பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றே நீங்கள் விரும்புகிறீர்கள். நாங்கள் தோல்வியடைய நீங்கள் விரும்புவதில்லை. எங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த வெற்றியின் கிரீடத்தை, அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓடத்தக்கதான கிருபைகளை கொடுங்க அப்பா. சில சமயங்களில் நான் வழி விலகி போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சில சமயங்களில் தோல்வியுற்று நான் அதே இடத்துல ஆண்டவரை இருந்து விடாதபடிக்கு நீர் என் கரத்தை பிடித்து கொண்டு நீர் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன், நடத்தும்படியாக நான் வேண்டுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.